பொதுவாவே ஒரு அனுபவசாலியா இருக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொன்னா, இந்த மிதுன ராசிய சொல்லலாம். இது புதனே அதிபதியா கொண்ட ராசி அப்படிங்கிறதுனால, இந்த மிதுன ராசிய பொறுத்தவரைக்கிலுமே எந்த ஒரு விஷயத்தையுமே அதிகமா சிந்திப்பாங்க. அதே மாதிரி முடிவெடுத்ததுக்கு அப்புறம் கூட அத ஒரு முறைக்கு பலமுறை சிந்திக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த மிதுன ராசி தான். இவங்களோட ராசி அடையாளத்த போலவே இரு வகையான குணங்களோட இருப்பாங்க. அதே மாதிரி இவங்க பொறுத்தவரைக்கிலுமே தன்னம்பிக்கை, கட்டுப்பாடு கொண்டவங்க. இவங்களோட பேச்சுல பல நேரம் இனிமையா இருந்தா கூட, சில நேரத்துல வெட்டு 1 துண்டு 2 அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி பேசுவாங்க. குறைவா இருந்தாலும் மன நிறைவு அடையக்கூடிய ஒரு ராசி அப்படின்னாலும் இந்த ராசி அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்குமே காலச்சக்கரத்தில் 3ஆவதா வரக்கூடிய ராசி தான் இந்த மிதுன ராசி. இது புதனே பகவானே அதிபதியாக கொண்ட ஒரு காற்று ராசி. அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு நுண்ணறிவு, புத்தி கூர்மை, முடிவெடுக்கக்கூடிய திறன்கள் மற்றும் திறமைகள் என பலவற்றையுமே தரக்கூடியவர் தான் புத பகவான். இவரே ஆளக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால இவங்களை பொறுத்த வரைக்குமே ரொம்ப வித்தியாசமான குணத்தோடு இருப்பாங்க. அதே மாதிரி இயல்பாகவே எந்த ஒரு விஷயத்திலுமே ஆர்வத்தோடு செயல்படுவாங்க. இவங்க பார்க்க விளையாட்டுத்தனமாக இருந்தால் கூட செயலில் கண்ணும் கருத்துமாக இருப்பாங்களாம். அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்குமே ரொம்ப இனிமையாக மற்றவங்ககிட்ட பேசுவாங்க. அதனால் சமூகத்தில் பிறரால் அதிகமாக விரும்பப்படக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னாலும் இந்த ராசியை சொல்லலாம். அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்குமே கேலி கிண்டல் செய்வதில் வல்லவராக இருப்பாங்க. அதோடு தன்னோட கருத்தை தெரிவிப்பதில் முன்னோடியாக இருப்பாங்க. இதனால் எளிதாக காதல் மற்றும் திருமணம் இவங்களுக்கு இயல்பாகவே அமையும். அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்குமே சற்று கூச்ச மனப்பான்மை கொண்டவங்க இருந்தால் கூட இவங்களோட இனிமனையான பேச்சு மற்றும் செயல்பாடு காரணமாக பல பேரோட இதயங்களை வெல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதனால தான் இவங்களுக்கு காதல் வாழ்க்கை ரொம்ப இனிமையாகவே இருக்கும். தங்களோட காதலை வெளிப்படுத்த அதிக நேரம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ராசி அப்படின்னாலும் இந்த ராசி சொல்லலாம். சரி, இவங்களுக்கு இந்த சித்திரை மாதம் இந்த புத்தாண்டு எப்படி அமைஞ்சிருக்கு? இந்த புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு இந்த சித்திரை மாதத்தில் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் என்ன, இவங்களுக்கு கஷ்டமான விஷயங்கள் என்னென்ன, அதே மாதிரி எந்தெந்த விஷயத்தில் இவங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத முழுமையான தகவலையும் நாங்கள் சொல்லியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மிதுன ராசிக்காரரை பொறுத்த வரைக்குமே ரொம்ப ஒரு புத்தி கூர்மையானவங்க அப்படின்னு தெரியும். அதே மாதிரி இந்த மிதுன ராசி மிருகசீரிடம் 3-4 பாதம் முதல் திருவாதிரை, புனர்பூசம் 1-2-3 பாதம் உடைய இந்த மிதுன ராசிக்குரிய நட்சத்திரங்கள். இதில் மிதுன ராசி மிருகசீரிடம் 3-4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். திட்டமிட்டு செயல்படுவதில் வல்லவரான உங்களுக்கு இந்த பிறக்கக்கூடிய சித்திரை மாதமானது நன்மையான மாதமாக தான் அமைஞ்சிருக்கு. உங்களோட லாபாதிபதி செவ்வாய் மே 10 வரைக்குமே ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். புதிய முயற்சிகள் ஒவ்வொன்றிலுமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் வகையில் தான் இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இது நாள் வரைக்குமே நிறைவேறாமல் இருந்த வேலைகள் எல்லாமே முடிவிற்கு வரக்கூடிய அற்புதமான அமைப்புமே இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ரியல் எஸ்டேட்டு, பில்டர்ஸ் தொழிலில் நல்ல ஒரு லாபம் உங்களுக்கு கொடுக்கும். சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய மோட்சக்காரகன் கேது உங்களோட நம்பிக்கை எல்லாமே அதிகரிப்பார். அதே நேரத்தில் துணிச்சலோடு செயல்பட வைப்பார். பிறரால் முடிக்க முடியாத வேலையை கூட உங்களோட திறமையால் நீங்கள் செய்து முடித்து அதில் ஆதாயம் காண போகிறீங்க. ராசிநாதன் புதன் மே 9 வரைக்குமே சாதகமாக உங்களுக்கு சஞ்சரிக்கிறதுனால வியாபாரிகளுக்கும் சரி, கலைஞர்களுக்கும் சரி எதிர்பார்த்த நல்ல ஒரு ஒப்பந்தங்கள் நல்ல கிடைக்க ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் கேட்ட இடத்திலிருந்து பணமுமே உங்களுக்கு கை கிடைக்கும். கடன் தொல்லைகள் விலகும். சில பேர்த்துக்கு புதிய சொத்துமே சேரக்கூடிய ஒரு அமைப்பானது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைய போகுது. பெரியவங்களோட ஆதரவும் துணையும் உங்களுடைய முன்னேற்ற பாதையில் நடைபோட வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலமாக தான் அமைஞ்சிருக்கு. ஜீவனக்காரகன் சனி பகவான் ஜீவனஸ்தானத்திலேயே சஞ்சரிக்கிறதுனால உத்தியோகத்தில் இருக்கிறவங்கள தங்களோட வேலையில் கவனமாக இருப்பது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் ரொம்ப நல்லதா அப்படின்னு சொல்லலாம். பிறருடைய சிபாரிசுகளுக்கு இந்த நேரத்தில் இடம் கொடுக்க வேணாம். அதே போல தான் உங்களோட அதிகாரத்தையும் தவறாக பயன்படுத்த வேணாம். அது உங்களுக்கு எதிர்மறையான பலன்களை ஏற்படுத்திவிடும். அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்படுது. அதே மாதிரி வியாபாரிகளை பொறுத்த வரைக்குமே புதிய முதலீடுகள் மேற்கொள்வதற்கு முன் மார்க்கெட்டோட நிலவரத்தை அறிந்து செயல்படுவது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயமாக சொல்லப்படுது. சுக்கிரன் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் ஏற்பட்ட இந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவிற்கு வரும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் ஒரு இணக்கமான நிலையானது இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே குடும்பத்திற்குள்ள அந்நியரால் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க. சில பேர்த்துக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. திருமண வயதில் நீண்ட நாளாகவே காத்திருக்கிறவங்களுக்கு தகுதியான வரன் அமையும். சில பேர்த்துக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு.
இந்த மாதம் அனைத்து வகையிலுமே உங்களுக்கு யோகமான மாதமாக தான் இருக்குது. மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே பொது தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண்ணும் விரும்பிய கல்லூரியில் இடமுமே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சந்திராஷ்டமம் மே 8 இந்த நாளில் மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி இன்னும் பார்த்திங்களா பிரதோஷம் சிவராத்திரி இருக்கிறதுனால இன்றைய நாளில் நீங்கள் சிவபெருமானுக்கு விரதம் இருந்து நீங்கள் இறை வழிபாடு செய்வது நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி தொடர்ந்து குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. காலத்தீஸ்வரரை வழிபட உங்களுடைய சங்கடங்கள் அனைத்துமே விலகி உங்களோட வாழ்க்கை ரொம்ப சுபிட்சமாக மாறக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு காத்திருக்கு. அடுத்ததாக பார்த்தோமா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சித்திரை மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி அமைச்சிருக்கு அப்படின்னா, முயற்சியால் முன்னேற்றம் அடைந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் நல்ல ஒரு முன்னேற்றமான மாதமாக தான் அமைச்சிருக்கு. பாகிஸ்தானத்தில் குரு பகவானோட பார்வைகள் சஞ்சாரம் ராகு உங்களோட செல்வாக்கை அதிகரிப்பார். அதே நேரத்தில் வெளிநாட்டு முயற்சிகளை சாதகமாக ஆக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்புமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைய போகுது. பொன் பொருள் சேர்க்கையுமே அதிகமாகவே இருக்கும். அரசியல்வாதிகள் அதிகாரத்தில் இருக்கிறவங்க கனவுகளை எல்லாமே நனவாக்குவார். மாதம் முழுவதுமே லாபஸ்தானத்தில் உச்சமாக சஞ்சரிக்கக்கூடிய சகாயஸ்தானாதிபதி சூரியன் இதுவரைக்கும் இருந்த கஷ்டங்கள் அனைத்துமே உங்களுக்கு நெருக்கடிகளில் இருந்து உங்களை விடுவிப்பார். அதே நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றத்தையுமே அடைய வைப்பார். தொழிலில் ஏற்பட்டிருந்த தடைகள் பிரச்சனைகளை எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் செய்வார். உங்களுக்குள்ள ஒரு புதிய தன்னம்பிக்கை ஏற்படும். அதே நேரத்தில் சகோதரர்கள் வழியில் ஏற்பட்ட இடைவெளியை அகற்றுவார். உத்தியோகத்தில் பொறுத்த வரைக்கும் சந்தித்த சங்கடங்களை எல்லாமே இல்லாமல் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நீண்ட நாளாகவே நீங்கள் எதிர்பார்த்த மாற்றத்தையுமே கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக தான் இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தொழிலில் நல்ல லாபம் இல்லை, வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இல்லை அப்படின்னு நிறைய நாளாகவே வருத்தப்பட்டு வந்தவங்களோட கவலைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நீங்க போகுது. உங்களுக்கு நல்ல தொழிலில் லாபம், வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இதெல்லாம் கிடைக்கும் வகையில் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைச்சிருக்கு. கையில் பணம் அதிகரிக்கும். அதே மாதிரி அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்குமே செல்வாக்கு அதிகமாகவே இருக்கும். அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு கடந்த காலத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். மேலதிகாரிகளோட ஆதரவுமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரனும் சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால வீட்டில் உங்களுக்கு நிம்மதி இருக்கும். மேலுமே கணவன் மனைவிக்குள்ளே பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை தான் இருக்கும். பொன் பொருள் சேரக்கூடிய அற்புதமான அமைப்புமே உங்களுக்கு காத்திருக்கு. புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே பல நாளாக நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அந்த காலகட்டம் எல்லாமே இனி வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு நினைவாக போகுது. அதே மாதிரி மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே பொது தேர்விலும் போட்டுத் தேர்வுகளிலும் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைச்சிருக்கு. உயர் கல்விக்குரிய வழி பிறக்கும். அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே குலதெய்வ வழிபாடு, பிரதோஷ வழிபாடு, அதே மாதிரி சிவபெருமான் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். தொடர்ந்து நீங்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே புதன் பகவான் உங்களோட ராசிப்படி புதன் பகவானை நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. அதே மாதிரி வடிவுடை அம்மனை வழிபட வாழ்க்கை வளமாக மாற ஆரம்பிக்கும். சந்திராஷ்டமம் மே 8, 9 இந்த டேட்டில் மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தோமா ஏப்ரல் 14, 22, 23, மே 4, 5, 13, 14 இந்த நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக புனர்பூசம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோமா, பிறருக்கு வழிகாட்டியாக வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த சித்திரை மாதம் யோகமான மாதமாக தான் அமைஞ்சிருக்கு. ஜென்ம ராசிக்குள்ள சுபகாரகனான குரு சஞ்சாரத்தினால அலைச்சல் உழைப்பு உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அதே நேரத்தில் தொழில் உத்தியோகக்காரகன் காரணமாக வெளியூரில் சென்று தங்க வேண்டிய ஒரு நிலையானது சில பேர்த்துக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுக்கும் ஒரு இடைவெளி ஏற்படும் அப்படிங்கிறது ஒரு விதி இருந்தால் கூட குரு பகவானின் பார்வைகள் 5, 7, 9ஆம் இடங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுனால பூர்வீக சொத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் அனைத்துமே விலகும். வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைச்சிருக்கு. அதே நேரத்தில் குழந்தைகளால் உங்களுக்கு பெருமை ஏற்படும். குழந்தைகளுக்காக ஏங்கியவங்களோட ஏக்கம் தீரக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. திருமண வயதினருக்கு தகுதியான வரன் அமையக்கூடிய ஒரு அமைப்புமே காத்திருக்கு. நட்பில் ஏற்பட்ட விரிசலுமே விலகும். கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு லாபம் அடையக்கூடிய வகையில் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைச்சிருக்கு. அதே மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே கணவன் மனைவிக்குள்ளே நீண்ட நாளாகவே ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரும். சூழ்நிலை காரணமாக பிரிந்திருந்தவங்களும் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய ஒரு நிலையானது உருவாகும். சொந்த இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையக்கூடிய அற்புதமான காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைச்சிருக்கு. சில பேர் சொந்த வீட்டில் பால் காய்ச்சுவீங்க. அதே மாதிரி உங்களோட செயல்களுக்கு விஐபிகளோட ஆதரவுமே உங்களுக்கு துணையாகவே இருப்பாங்க. ஆத்மகாரகனான சூரியனும் லாபஸ்தானத்தில் உச்சமாக சஞ்சரிக்கிறதுனால
நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு வேலைகள் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் பிரச்சனை இல்லாமல் நடக்க ஆரம்பிக்கும். அரசு முயற்சி காலகட்டங்கள் இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே நல்ல சாதகமாக அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. அதே நேரத்தில் வேலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மெமோ இடைநீக்கம் அப்படின்னு சொன்ன ஏற்பட்டிருந்த தடைகள் சங்கடங்கள் அனைத்துமே விலக ஆரம்பிக்கும். மேல் அதிகாரியோட ஆதரவுமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே கலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். அதே நேரத்தில் வராமல் இருந்த பணமுமே கைக்கு கிடைக்கும். உங்களுடைய சேமிப்புமே அதிகரிக்கும் வகையில் தான் அமைச்சிருக்கு. விவசாயிகளுக்கு பொறுத்த வரைக்குமே ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் நீங்கும். தொழிலாளர்களுக்கு உங்களுடைய உழைப்பிற்கேற்ற ஆதாயம் கிடைக்கும். மாணவர்களோட முயற்சி வெற்றியை கொடுக்கும். விரும்பிய கல்லூரிலேயே இடம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைச்சிருக்கு. மேலுமே இன்று பார்த்திங்களா பிரதோஷம். இந்த நாளில் சிவனை வழிபாடு செய்வது உங்களுடைய ராசிப்படி ரொம்ப ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் நீங்கள் தீபம் ஏற்றி புதன் பகவானை தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க. சந்திராஷ்டமம் மே 9, 10 இந்த நாளில் மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தோமா ஏப்ரல் 15, 21, 23, 30, மே 3, 5, 12, 14 இந்த நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளாக அமைஞ்சிருக்கு. மேலுமே இன்னும் உங்களோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்களா முடிஞ்ச வரைக்குமே முடியாதவங்களுக்கு ஒரு வயதானவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அதே நேரத்தில் முடிஞ்ச வரைக்குமே குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. அது நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் மிதுன ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி